அரௌண்ட் 13% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாத தங்க சேமிப்பு சீட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்தே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 கோல்டு சேவிங் ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஒன்று சூப்பர் கோல்டு, இன்னொரு சூப்பர் ஜுவல்லரின்னு. ஸோ ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு ரன் மஜஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி 2024 பெஸ்ட் கோல்டு சேவிங் ஸ்கீம்னு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், கசானா ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லர்ஸ்னு எல்லா ஜுவல்லர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸுமே வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட ஆல்டர்னேட்டிவாக வேறு என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சரவணா ஸ்டோர்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த சரவணா ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலைட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த கடையில் வாங்கின பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அரௌண்ட் வந்து 6 மாதம் நீங்கள் வந்து ஜஸ்ட் பணமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்கணும். 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் கோல்டாக மட்டும் வாங்கிக்கிற மாதிரி, அதில் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, டிஸ்கவுண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ, அங்கே வந்து வேஸ்டேஜ் இல்லாத சிட்டு வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து டி நகர், புரசைவாக்கம், போரூர், அப்புறம் மதுரை மாட்டுத்தாவணி, இந்த 4 பிரான்ச்சில் மட்டும் அப்ளை ஆகிற ஸ்கீம் தான் வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோம். அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நிறையா வகை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பர் ஸ்டோர். ஸோ சரவணா ஸ்டோர்ஸோட சூப்பர் ஸ்டோருங்கிறதுல வந்து இது அப்ளை ஆகும். அதுவும் இந்த 4 இடத்துல இருக்காதான் இப்போ அட்ரஸிங் காமிச்சிட்டேன். ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எந்த விதத்துலையும் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்த சீட்டை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர் ஜுவல்லரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கோல்டு அப்படின்னு 2 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து இந்த சூப்பர் ஜுவல்லரிங்கிறதுல 11% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. இதுவே வந்து இந்த சூப்பர் கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 13% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கட்டுற சேவிங் ஸ்கீம். அந்த சூப்பர் ஜுவல்லரிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் சின்ன சின்ன தொகையாக கட்டி ஒரு முழு தொகை வந்ததுக்கப்புறம் 11 மாதம் கழித்து நீங்கள் வந்து எடுத்துறதுக்கான ஸ்கீம் தான் வந்து சூப்பர் ஜுவல்லரிங்கிறது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 11 மாதம் ஸ்கீம் தான். பட் ஆனால் வந்து இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் கட்டுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது மினிமமாக வந்து 50,000 அந்த சீட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பேம்ப்ளெட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமமாக வந்து 50,000 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா பேன் கார்டு காப்பி, அது இல்லாமல் டிடிஎஸ்லாம் வந்து வரும். ஸோ இதே 50,000க்குள்ளார போகிறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து 10,000 20,000க்குலாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போய் 50,000 கட்டிடுறேன் அப்படின்னா நான் 11 மாதம் கழித்து வரப்போது நான் கட்டின 50,000க்கு எனக்கு இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 நான் கட்டுறேன், எனக்கு ஒரு 4 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 4 கிராம் வந்து இன்றைக்கி எனக்குன்னு நகையாக வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. நான் வந்து 11 மாதம் கழித்து வந்து எடுக்கிறப்போ அந்த 4 கிராமுக்கு 13% வரைக்கும் நான் ஏதாவது ஒரு வளையலோ இல்லைனா ஏதாவது ஒரு செயினோ எடுக்கிறேன் அப்படின்னா அதோட வேஸ்டேஜ் வந்து ஒரு 13%க்குள்ளார வருது அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்க 50,000க்கான எடைக்கு நான் அப்படியே வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். இதுவே நான் வந்து அந்த 11 மாதத்துக்கு முன்னாடியே 10 மாதத்துலேயே வந்து எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10% வரைக்கும் அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்து எடுத்துக்க முடியும். இதுவே 9% அப்படின்ட்டு அவங்க 6 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜாக உங்களுக்கு வந்து கூடிக்கிட்டே வந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 6% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் சேவிங் ஸ்கீமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் கட்ட முடியும். இது நீங்கள் வந்து 50,000 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரூஃப் எதுவும் கொடுக்க தேவையில்லை, அதாவது பேன் கார்டு கொடுக்க தேவையில்லை. இதுவே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா பேன் கார்டு காப்பியும் டிடிஎஸும் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு 1 லட்ச ரூபா கட்ட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போய் 1 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன நகையோட ரேட்டோ அந்த ரேட்டை எடை போட்டு அதுக்கான தொகையை எடுத்து வச்சுருவாங்க. இப்போ ஒரு 2 பவுன் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பவுன் அப்படியே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து 11 மாதம் கழிச்சு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்கிற நகையோட வேஸ்டேஜ் வந்து ஒரு 13%க்குள்ளார இருக்குன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இன்கேஸ் 15% இருக்குது அப்படின்னா நீங்கள் 13% வரைக்கும் இந்த ஸ்கீமில் வந்துடும். 2%க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு கடையில் வந்து என்ன சார்ஜஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அதே போல் வெயிட்லேயும் சரி, நீங்கள் வந்து கொடுத்த 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து 11 மாதத்துக்கு முன்னாடி கட்டினப்போ ஒரு 2 பவுனாக இருக்குது, நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து எடுக்க வரப்போ ஒரு 2.5 பவுனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 1/2 பவுனுக்கு அன்னைக்கு கடையில் வந்து என்ன வேஸ்டேஜ் போகிறாங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமுக்கு மேலே வெயிட்டுக்கு மேலே வர எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி கடையில் என்ன ஆஃபரோ அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து காசு வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீமு. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11 மாதம் ஸ்கீம் தான். இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ மட்டும் ஒரே ஒரு மாதம் தான் வந்து பணம் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கும். 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் 6 மாதத்துலேயே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சத்துலேருந்து 6லேருந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். ஸோ 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வந்து 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்கீமுக்குமே வந்து நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ மற்றபடி வந்து இதில் வேறு எந்த பெரிய டீட்டெயிலும் கிடையாது. ஸோ இது வந்து இந்த சூப்பர் கோல்டு ஸ்கீமு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஜுவல்லரி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான சிறு தொகையாக நம்ம கட்டிட்டு வந்து ஒரு பெரிய தொகை வந்ததுக்கப்புறம் நம்ம எடுப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்கீமு. ஸோ நிறைய பேர் கேட்ட ஸ்கீம் இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 11% வரைக்கும் எந்த ஒரு வேஸ்டேஜுமே உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு செய்குலியுமே வந்து சேதாரமுமே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து குறிப்பாக வந்து இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக தமிழ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நகை கொள்முதல் வந்து 11 மாதம் திட்டம் தான். இதுவுமே 11 மாதம், இதுவுமே 11 மாதம், அதாவது 330 நாள் தான். இது வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து 2000லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதம் செலுத்தும் தொகையை தொடர்ந்து 11 மாதங்களும் செலுத்த வேண்டும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதே டேட்டில் வந்து செலுத்துகிற மாதிரி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறை மட்டுமே செலுத்த முடியும். ரூபாய் 10,000க்கு மேல் இன்ஸ்டால்மெண்ட்டாக செலுத்தும் போது பணமாக அல்லாமல் வேறு முறையில் செலுத்தலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 10,000 வரைக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட்டாக கட்டணும். அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெஃப்டாவோ இல்லைனா வந்து கார்டு முறையிலையோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி போய் கட்டுறீங்க, நீங்கள் வந்து கட்டுற அன்னைக்கு கடையில் வந்து 22 கேரட்டோட ரேட் என்னவோ அதுக்கான தங்கத்தை உங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அரௌண்டு பார்த்தீங்கன்னா 11 மாதமும் நீங்கள் கட்டுற நகையோட அமௌண்ட் வந்து வெயிட்டாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே காமிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கட்டினது வந்து 16 கிராமுக்கு கட்டியிருப்பீங்க. ஸோ கூடுதலாக ஒரு 10 கிராம் வருது அப்படின்னா நீங்கள் கூடுதலாக இருக்கிறதுக்கு அன்றைக்கி கடையில் என்ன சேதாரமோ அதை கட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெனிஃபிட்டுக்குள்ளார வரது பார்த்தீங்கன்னா 11 மாதம் நீங்கள் கட்டி முடிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11% வரை சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி 11% தான் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. ஸோ இந்த 11% பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் வந்து இப்போ நான் இந்த மாதம் ஒரு 5,000 கட்டுறேன், எனக்கு வந்து 1 கிராம் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த மாதம் அதே 5,000 கட்டுறேன், எனக்கு 1.25 கிராம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதமும் எனக்கு வந்து அந்த 11 மாதமும் எடுத்து வச்சுருப்பாங்க. டோட்டலாக ஒரு 16 கிராம் நான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 16 கிராமுக்கான ஒரு நகையை எடுக்கிறேன். அதோட வந்து செய்குலி வந்து ஒரு 11% இருக்குது அப்படின்னா நான் எதுவுமே கட்ட வேணாம். வந்து கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூடுதலாக இருக்க நகைக்கு நான் வந்து அப்போ அன்னைக்கு கடையில் என்ன ரேட்டோ அதுக்கு காசு கட்டணும். அதே போல் அதோட சேதாரம் வந்து 11%க்கு மேலே ஒரு 14% இருக்குன்னா மிச்சம் இருக்க 3%க்கான காசையும் நான் வந்து கட்டணும். ஸோ இதுதான் வந்து நார்மலான சேவிங் ஸ்கீம். எல்லாத்துலேயுமே உள்ள அதே மெத்தட் தான். ஸோ இதே தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்பவும் வந்து இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 11 மாதம் ஸ்கீம் தான் இதுவும். இது வந்து நீங்கள் மாதம் ஒரு நாள் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே வரணும். இதில் வந்து குறிப்பாக ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது பாயிண்ட் போது பார்த்தீங்கன்னா தெரியும், 10,000க்கு மேலே சீட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு பிடிசி காசோலை மூலமாகவும் நேரில் செலுத்தலாம். நெஃப்ட் மற்றும் ஐஎம்பிஎஸ் மூலம் செலுத்துவர்கள் பிரதி மாதம் 25ஆம் தேதிக்கு முன்பாக பணம் செலுத்த வேண்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 15,000 கட்டுறீங்க 20,000 கட்டுறீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி காசாக வாங்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கார்டாவோ ஏதாவது தான் பண்ணணும். அதை வந்து 25ஆம் தேதிக்கு முன்னாடி கட்டிட பாருங்கள். ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 3% ஜிஎஸ்டி உண்டு. மற்றது எல்லாமே வந்து சேம் தான். இந்த ஸ்கீமுக்குள்ளார வந்துட்டு அப்படின்னா நமக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா கட்ட தேவையில்ல. இன்னும் ஜிஎஸ்டியை மட்டும் கட்டி நம்ம நகையை எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஸ்கீமுக்கு மேலே வந்து சேதாரம் போனாலோ இல்லை நீங்கள் கட்டின எடை போனாலோ அதுக்கானது அன்னைக்கு கடைக்கு என்ன ரேட்டோ அதே நீங்கள் வந்து போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது 2 தான் இதோட முக்கியமான சீட்டு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து ஒரு சீட்டு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அந்த சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் சில்வர் நகையை எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை கேட்கல, ஏன்னா அது தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதில் வந்து குறிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 கடைகள் சென்னையில் பொறுத்த வரைக்கும் டி நகர், புரசைவாக்கம், போரூர். இதே வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டுத்தாவணி. இந்த 4 பிரான்ச்லேயும் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸை எங்கே வேணுமோ போட்டுக்கலாம். அதே போல் இதோட அடிஷ்னலாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இவங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இது எந்த விதத்துலையும் ப்ரொமோஷனல் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால சொல்கிறோம். இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஜுவல்லர்ஸோட சிட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குற மாதிரி செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் இது மாதிரி ரிலேட்டடான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.